ஒரு துயரத்தினுடைய கதைகள் என்றால் துயரம் மட்டும்தான் கதைகளா? இல்லையே. இதே நகரத்தில் ஒரு சின்ன சைக்கிளை வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி இருந்தார். அவர் பெயர் அசோகமித்திரன் என்று. ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது உங்களை மறந்து நீங்கள் சிரித்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். ஒரு பயணத்தில் நானும் இன்னொரு நண்பரும் பயணம் செய்துட்ருக்கோம் ரயிலில். நான் அதை படித்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அவர் கேட்குறாரு, என்ன சார் நான் அதை சொல்ல முடியாது, நீங்கள் படிங்க அப்படின்னு. அவ்வளவு படித்து சிரிக்கக்கூடிய, ஆனால் அந்த சிரிப்பை சிரித்த பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இதுக்கு போய் சிரித்தோமே, இவ்வளவு துயரத்தை இல்லையா எழுதியிருக்கார். தன்னுடைய சொந்த துயரத்தை, வாழ்க்கையினுடைய வலி நகைச்சுவையாக எழுத தெரிந்தவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். சின்ன கதை தான், எலி அப்படின்னு கதை. எல்லார் வீட்லேயும் நம்ம எப்பயும் சந்திக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எலி பொரியை வாங்கி கொண்டு வந்து வச்சு எலியை பிடிக்கணும். இதுதான் கதை. கதை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. என்னென்னா, 5 எலி இந்த வீட்டில் இருக்குது, எல்லா பொருளையும் கடிச்சிருது. அதற்கு அந்த எலிகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியலை அப்படின்னா, நம்மளோட பட்டு புடவை எது, நம்ம வீட்டில் இட்லி கொப்பரைக்கு போடக்கூடிய துணி எதுலாம் தெரியலை, எல்லாத்தையும் அது சாப்பிட்ருது. எல்லாவற்றையும் தாண்டி எந்த வாடகையும் கொடுக்காம அது நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியாவது ஒரு எலி பொரியை பிடிச்சு எலியை கொண்டு போய் விட்டுறணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். கதையோட தொடக்கத்திலேயே அவர் சொல்கிறார், அந்த முதல் வரியை அப்படி தான் ஆரம்பிக்கும். வீட்டில் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பார் மனைவிட்டு. அந்த அம்மா கேட்பாங்க, மிச்சம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, சமைச்சதை சாப்பிட்டுட்டோம், வேறு மிச்சம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு. எலி பொரியல் வைப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ரசம்தான் இருக்குது. ரசத்தை வச்சு எப்படி எலியை பிடிக்கிறது? இல்லை, சோறு இருக்குது ஒரு கவலைன்னு. அது சோறு வச்சா எலி வராது. அப்போ அவர் சொல்லுகிறார், எலியை பொரியல் வைத்து எலியை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் வேணும். அது ஏதாவது ஒரு வடையோ போண்டாவோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ இருந்தால் எலி சாப்பிட வரும்னு சொல்கிறார். உண்மையில் அது எலிக்கு மட்டும் பொரியல்ல. இனிப்பு பண்டங்கள், இப்படி எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் எல்லாருக்குமே பொரிதான். அது நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு தான் போகிறீங்க. ஆனால் இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ராத்திரியில் எங்கேயுமே ஒரு வடை கிடைக்காது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்றா, கடை தெருவில் போய் மீதமாக கடையில் போட்ட மீதம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லா டீ கடையும் பார்க்குறாரு. எந்த கடையிலையும் மீதமான ஒரு வடையோ பஜ்ஜியோ எதுவுமே இல்லை. நடந்து வருகிறார். டி நகரோட முனையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அங்கே ஒரு மேடை பேச்சாளர் அமெரிக்க நிக்சனுக்கு சவால் விட்டுருக்கிறார். விட்டதோடு அவர் சொல்கிறார், என்கிட்ட தைரியம் இருந்தால் மோதி பாடுறா நீ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை டி நகரோட முனையில் நின்று ஒருவர் சவால் விடுறார். அந்த சவால் விடுவதை கேட்பதற்காக ஒரு 100-200 பேர் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரமாக கேட்குறாங்க. இவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்கார், ஒரு தள்ளு வண்டியில். அவர்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஆரவாரமாக கேட்கும்போது இவர் போய் ஒரு வடை வேணும்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், இப்போ எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கிறதுனால இப்போ வடை போட மாட்டேன், காத்துருங்கன்னு 2 வடை வாங்குறார் காசு கொடுத்து. வாங்கும் போது அவன் என்ன செய்றான், ஆசையாக ஒருத்தர் நம்ம கடையில் வடை வாங்கி சாப்பிட போகிறாருன்னா அது எலி பொறிக்க வைக்கிறதுக்கான வடை. அவரிடம் சொன்னால் அவன் கோவித்துக் கொள்வானான்னு தெரியல. ஆனால் வாங்குறார். வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றார். மனைவி சொல்கிறாங்க, இங்கே எங்கே போய் வாங்கினீங்கன்னு. அங்கே பேசுகிற அவ்வளவு பெரிய அந்த எச்சரிக்கை குரலில் கொஞ்சத்தை எலி கேட்டால் இந்நேரம் நாட்டை விட்டே ஓடி இருக்கும். டி நகரில் தான் நடக்குது. ஆனால் நம்ம எலிகளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. இவர்களுடைய வீராவேசம் எதையும் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே எலி பொரியை மாற்றார். கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு தூங்க போகும்போது நிற்கிறார், கட்டாயம் எலி விழுந்துடும் அப்படின்னு. அதே போல் காலையில் பார்த்தா அதுக்குள்ளாடி ஒரு எலி இருக்கு. மாட்டிக்கிடுச்சு எலின்னொன்னே இவர் முதல்ல நினைக்கிறார், அதை கொல்லக்கூடாது, எங்காவது வெட்ட வெளியில் கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு. மனைவி சொல்கிறாங்க, அது மாட்டிக்கிட்டது சின்ன எலியா பெரிய எலியான்னு பாருங்கன்னா இவர் சொல்கிறார், அந்த எலி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கிடைக்குது, அதில் பெரிய எலி மாட்டினா என்ன சின்ன எலி மாட்டினா என்ன, நான் பார்க்க மாட்டேன், அதை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு மைதானத்தில் திறந்து விடுறேன். அந்த எலி ஓடும்போது 4-5 சிறுவர்கள் கல்லை வச்சு அதை அடித்து துரத்தை அடிக்கிறாங்க. அது ஓடுனா அவர்கள் கல்லால் அடித்து அதை கொல்லுகிறாங்க. கல்லால் அடித்து கொல்லும்போது எந்த எலி இவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடித்து எல்லாவற்றையும் இப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு இம்சையாக இருக்கிறது நினைத்தாரோ, அது அடிபடுவதை அவரால் தாங்க முடியல. ஐயோ, அப்படி நம்ம திறந்து விட்டுருக்கூடாதோ, இந்த பசங்க இப்படி ஓடி கல்லால் அடித்து அதை கொல்றாங்களே, எங்கேயாவது இல்லாத இடத்துல விட்டுருக்கலாமோ என்று மனதில் துயரமாக இருக்கிறது. அந்த கதை அப்படி முடிந்திருந்தால் அவர் அசோகமித்திரன் அல்ல. அதற்கப்புறம் ஒரு வரி எழுதுகிறார், நான் அப்போது தான் பார்த்தேன், கூண்டில் இருந்த வடை அப்படியே இருந்தது, எலி அதை
கடிக்கவே இல்லை. அப்படின்னா எலி உள்ளே போன மறுநிமிடம் மாட்டிக்கிது. நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் நண்பர்களே, ஆனால் அதற்காக எப்போதாவது கண்ணீர் விடுவீர்களா? எப்போதாவது அதை பற்றி நீங்கள் இப்படி துக்கப்படுவீர்களா? அதற்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்புடையதாக இல்லையே தவிர அதை கொல்லுகிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தார்? எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒரு எளிய பிரச்சனை, எல்லாரும் பார்த்து எல்லாரும் செஞ்சு சாதாரண மறந்துட்டு போகிற ஒரு எலியை சட்டன்னு அவன் மாறுறான். இந்த நகரம் என்ற எலிப்பொறிக்குள் அவன் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள். பெரிய எலிப்பொறி தான் இந்த நகரம். அதுக்குள்ளாடி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை ஓட விட்டு யார் யாரோ கல்லறிகிறார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்புறம் அந்த எலி பொறியில் இருப்பதை கடிக்கவே இல்லை. அப்படிப்பட்டது தான் இந்த நகர வாழ்க்கை. இங்கே வந்தால் நீங்கள் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைப்பீங்க. வாழலாம் முடியாது, பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் போனோடனே பொறி மூடிடும். அப்போது ஒரு சின்ன கதை, வேடிக்கை கதை படிக்கும் போது இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனால் அது இந்த கதைக்கு உள்ளாடி அசோகமித்திரன் காட்டுகிற சித்திரம் என்ன என்றால், பானையை கழுவி வைக்கிற அளவிற்கு மீதமாக எதுவுமே இல்லை என்ற வறுமையான குடும்பம் அது. அவர்கள் சின்ன வாடகைக்கு ஒரு ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப துணிகளை கூட அவர்களால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இந்த நெருக்கடிக்குள்ளாடியும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நகரத்தில் தான் வாழணும், இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் கதை எழுதுகிறார். கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். அப்படி காட்சிகள் டி நகரில் வருது. இப்போ இருக்கிற டி நகர் இல்லை, ஒரு 25-30 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கிருஷ்ணவேணி தியேட்டர் இருக்கிற, பழைய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சாலையை நீங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முந்தைய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காட்சியே வேறு. அந்த இந்தியா காஃபி ஹவுஸ் முன்னாடி எழுத்தாளர்கள் நின்று சந்தித்து பேசிகிட்டே இருப்பாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த உலகத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா கதை அல்ல, அது ஒரு சென்னையினுடைய 70கள் 80களுடைய வாழ்க்கையை, நடுத்தர குடும்பத்தை, நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் எழுதுது. ஆனால் இந்த கதை முழுவதும், இந்த கதையில் எலியை கொள்ளுகிற அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் தெரியாது, எங்கே இருக்கிறார் தெரியாது. அவர்கள் போல உண்டு குடித்தல் இருப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியாது. அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார், ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான். அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி, எங்கேருந்துனே வரேங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், நான் முகமுள்ள மனிதன், என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேண்டுறாங்க. ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது, கதை கேட்கும். கதையில் அதுக்கு இடம் இருக்கும். இந்த கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே, ஏதோ ஒரு வேடிக்கையாக எழுதிட, வேடிக்கை கதை அல்ல. வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார். எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால் துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மளறியாமல் பரி உணர்வு வருகிறது. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம், உலகத்திடம் பரிவு காட்டுவது தான், பரி உணர்வை ஏற்படுத்துவது தான். என் துயரம் போலதானே அவர்களோடது, என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம் நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல. அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்குது இந்த வாழ்க்கை போய்கிட்டே தான். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டை, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை,
பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற விதத்தை, தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த ஏக்கத்தை, அதைத்தான் கதைகள் எழுதுகிறது. எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வது தான். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும். உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும்னு இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்கு. இதே போல தான் இன்னொன்று இருக்குது. செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ். நேற்றைய புகழ் வேறொரு இது, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போல தான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்கு. 4வதாக ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்ன வேணால் சொல்லுவான், ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனாவில் சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் தான் வந்துட்டாங்க. அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்கள் பாட்டி காலத்தில் 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பமெல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க. மகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்ன என்னால் பண்ண முடியாது. நான் அப்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாகிடுச்சின்னு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பது தான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே இருக்குது. அப்பாவுக்கு கவலை என்னென்னா, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வானா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கேருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார். என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற. நீ தான் வரலையம்மா,
அப்படின்னு வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கிறதுல, நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்கிறார், வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல, உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தாம்மா நினைக்கணும். இந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்பா கல்யாணம் 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 சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள், எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னா அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறா, அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை, இப்போ மறந்துடுங்க. அவர் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவள் சொல்கிறா, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறையா சாப்பிடணும்ல, ஆரோக்கியமாக இருக்கணும்ல. ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லைப்பா, பார்க்குறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தால், ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அது நிஜம் இல்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்போ கூட பாருங்கள், அவ்வளோ திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியாக இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கன்னு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா, இவளை போன்ற இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல் சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார். இல்லைப்பா, அப்படி தான் இருப்போம். ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் வந்து இறங்கும்போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதலன் இருக்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்குறாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு. அவன் கூட இருப்பேன், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னானேப்பா, உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம். இல்லை மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளோ அக்கறையாக வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா, அதெல்லாம் வேறு வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறார். இவருக்கு அதுவும் இன்னும் பயமாக இருக்குது. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களையெல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியல. அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் மக படுத்திருக்கா அடுத்த அறையில், இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம்தான் சொல்லுகிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம், புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்கே முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிட்டு அவள் சொல்கிறா, தந்தையே நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமாக இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி சுமை, இன்னும் சொல்லப்போனால் 2000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலுமிருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற. அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட, மொழியே தெரியல, சைனீஸ்லேயே சொல்கிறாரு.
அந்த அம்மா பெர்ஷியாலே பதில் சொல்லுது. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம் ஏதோ ஒரு சுவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோங்கிறது தெரியும். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், இவர்களை பேசி எல்லாம் மாற்றிட முடியாது என்று. கதை அல்ல நண்பர்களே, இது நம் வாழ்வினுடைய சுவர். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம்.